என்னென்ன பேக்கேஜஸ் கொடுத்துட்டு இருக்கோம். the business opportunity யூஸ் பண்றது மூலம் உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் அதுல இருக்கும். நாலாவது விஷயம் FAQ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது கிளிக் பண்ணுங்க சார். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா frequently asked questions. நிறைய பேர் டியூஸோட ஜாயின் பண்ணிருப்பீங்க, நிறைய டவுட்ஸ் இருக்கும், கேள்விகள். இல்ல எஜுகேஷன் ஓபன் ஆகுதா, ஆகுமா, இல்ல நான் படிச்சா எனக்கு சர்டிஃபிகேட் கிடைக்குமா, கிடைக்காதா, இல்ல வேலை செஞ்சா எனக்கு இன்கம் வருமா, வராதா அப்படின்னு நிறைய சந்தேகம் இருக்கும். சோ அந்த மாதிரி சந்தேகத்தெல்லாம் உங்க அப்பா கேட்கறதுக்கு கூச்சமா இருந்தா கூட டியூஸ் சாப்பிட்டு அதுக்கான ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க FAQ. frequently நிறைய பேர் உங்கள மாதிரி நிறைய क्वेश्चंस கேட்டிருப்பாங்கல, அந்த क्वेश्चंस எல்லாம் எடுத்து வெப்சைட்ல கொடுத்திருக்காங்க, அத நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம क्वेश्चंस பார்க்கலாம். வாட் இஸ் தி வேலிடிட்டி ஆஃப் சூசன் பேக்கேஜ்? நம்ம டியூஸா சூஸ் பண்ணா எவ்வளவு நாள் வேலிடிட்டி அப்படிங்கறது ஒரு क्वेश्चन இருக்கு, அதை யாரும் கேட்டிருக்காங்க போல. அங்க எதுக்காம the subscriber ID is valid for 2 years and 1 month from the date of online registration from your last incentive. சொன்னல லாஸ்ட் இன்சென்டிவ் நீங்க எவ்வளவு வாங்கிருக்கீங்களோ அதுல இருந்து 12 மாதம் 1 மாசம், அதாவது கிட்டத்தட்ட 1 வருஷம், சாரி 2 வருஷம் 1 மாசம் வரைக்கும் நீங்க டியூசர் எஜுகேஷனை படிச்சுக்கலாம். சோ மறுபடியும் எப்படி சார் மறுபடியும் நம்ம படிக்கணும் அப்படின்னா மறுபடியும் அந்த 2 வருஷத்துக்குள்ள ஒரு இன்சென்டிவ் வந்து நீங்க வாங்கிருக்கணும். சோ அதை அங்கேயே கொடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க. What is the business opportunity and how much does it cost? அப்படிங்கிறது எவ்வளவு அது கட்டணும், பிசினஸ்க்கு ஏதாவது பேமெண்ட் கட்டணுமா அப்படிங்கிற டவுட்ஸ் உங்களுக்குள்ள இருக்கும். அதுக்கான ஆன்சர் இங்க கொடுத்திருக்காங்க. இட்ஸ் ஆப்ஷனல் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ₹1 கூட நீங்க கட்டணும்னு அவசியம் கிடையாது, நீங்க எஜுகேஷன் மட்டும் நீங்க பேமெண்ட் கட்டினா போதும் அப்படின்னு. நெக்ஸ்ட், how many packages can individual purchase? ஒரு ஆள் எவ்வளவு பேக்கேஜஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது போட்டுருக்கா. ஸ்மால் பிசினஸ், நீங்க சின்னதா ட்ரீம்ஸ் இருக்கு, சின்ன லெவல்ல டியூசர் சம்பாதிக்கணும்னா 3 ஐடி போட்டுக்கலாம். இல்ல நான் வந்து பெரிய லெவல்ல சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு 7 ஐடி போட்டு கூட வர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது கம்பெனியே சஜஸ்ட் பண்றாங்க. ஒரு கிரேட் கிளாப் பண்ணிக்கலாமே. ஓகே, what are the qualified criteria to earn incentive? நான் டியூஸோட சம்பாதிக்கணும், அதுக்கு ஏதாவது எலிஜிபிலிட்டி வேணுமா, அதுக்கும் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. each desiring under must do one sale of the chosen program on each site, that means 2 sales in total, personally using the username and ID number to qualify as an independent contract associate and earn commission. And incentives shall be commissioned and using the multi-level marketing system adopted by the company for all sales, direct or indirect, falling within its network or achieving all targets. அதாவது உங்களுக்கு இல்ல நீங்க 2 சேல்ஸ், ரைட்ல 2 லெஃப்ட்ல 1 நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கான இன்சென்டிவ் ஸ்டார்ட் ஆகுது. இது டைரக்ட் செல்லிங் மெத்தட்ல டீம் வர்க்காவும் நீங்க பண்ணிக்கலாம், இல்ல இண்டிவிஜுவல் வர்க்காவும் நீங்க பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்சென்டிவ் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு தெளிவா கொடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மேல வாங்க. பேமெண்ட் அண்ட் கிலோ பேமெண்ட் அண்ட் இன்சென்டிவ் ரிலேட்டட். எனக்கு டியூஸோட சம்பாதிச்சேன் சார், ஆனா அந்த இன்சென்டிவ் எனக்கு அக்கௌண்ட்டுக்கு வரல, எனக்கு டிஸ்பேட்ச் ஆகல, அந்த மாதிரி நிறைய क्वेश्चंस உங்களுக்கு இருக்கும், அதுக்கும் இங்க கொடுத்திருக்காங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கேன் ஐ சேஞ்ச் மை பேங்க் டீடைல்ஸ், அது கொடுங்க. சோ ஆல்ரெடி ஒரு பேங்க் டீடைல்ஸ் கொடுத்துட்டேன், புதுசா ஒரு பேங்க் நான் மாத்திட்டேன், அத நான் மாத்த முடியுமா, அதுக்கும் கொடுத்திருக்காங்க. யூ கேன் சேஞ்ச் தி பேங்க் டீடைல்ஸ் ப்ரொவைடிங் நியூ பேங்க் டீடைல்ஸ் ஆன்லைன் அண்ட் தென் கன்ஃபர்மிங் பை தி சேம் சென்டிங் அண்ட் இமெயில் பண்ணனும். மினிமம் அட்மிஷன் ஃபீஸ் இஸ் ₹300. நீங்க ₹300 கொடுத்து நீங்க உங்களோட பேங்க் டீடைல்ஸை நீங்க மாத்திக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட், is there a deduction from my incentive and why? என்னோட இன்கம் ₹2500 வருது சார், ஆனா அக்கவுண்ட்க்கு எவ்வளவு வருது? ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ₹2500, ஆனா அக்கவுண்ட்க்கு எவ்வளவு வருது? அந்த ₹100 எங்க சார் போச்சு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். அதுக்கும் நீ ஆன்சர் கொடுத்திருக்காங்க. போட்டிருக்கா எஸ், there is the administrative charges ₹100 per incentive. நீங்க வாங்குற ஒவ்வொரு இன்சென்டிவ்க்கும் ₹100 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜ் போகும். நீ 1 லட்சம் சம்பாதிச்சா அந்த ₹100 போகும், நீ 10 லட்சம் சம்பாதிச்சா அந்த ₹100 போயே தீரும். இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜ். ஓகே, நெக்ஸ்ட் கீழ வாங்க. How can I get the incentive that earn credit to directly in my account? சார் டியூஸ் ஆஃப்ல பணம் சம்பாதிச்சேன், நீ அக்கவுண்ட்க்கு மாத்தணும், எப்படி சார்? அதுக்கு அங்க கொடுத்திருக்காங்க. உங்க பேங்க் டீடைல்ஸ் நீங்க அப்டேட் பண்ணனும், KYC அப்டேட் பண்ணனும் அப்படிங்க. கீழ வாங்க. அடுத்த டாபிக் டெக்னிக்கல் இஷ்யூஸ். டெக்னிக்கலா ஏதாவது ப்ராப்ளம்னா அதை எப்படி சார் பார்க்கிறது? இங்கே கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. What are online examinations? What is e-learning? Online education, training. அப்புறம் என்னது? என்னோட எஜுகேஷன் ஓபன் ஆகல சார் அப்படின்னு சொல்லுவாங்க யாராவது. ஏழாவது கேளுங்க. என்னோட எஜுகேஷன் ஓபன் ஆகல, என்ன சார் பண்றது? There are 2 reasons. 2 காரணங்கள் இருக்கலாம். ஒன்னு வந்து உங்களோட ஃபுல் பேமெண்ட் போயிருக்காது கம்பெனிக்கு.
உங்க ஐடி கிரீனா இருக்காது, அதனால ஓபன் ஆகாம இருக்கலாம். ரெண்டாவது வெப்சைட் ஸ்டேட்டஸ், அதாவது உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்க 2 வருஷமா டியூசாப்ல 1 ரூபாய் கூட சம்பாதிக்காம இருக்கலாம், அதனால என்னது உங்களுக்கு ஐடி வாய்டா இருக்கு, அதனால கூட ஓபன் பண்ணாம இருக்கலாம். சோ இதுதான் ரெண்டே காரணம் தான், மத்தபடி எஜுகேஷன் ஓபன் ஆகாம இருக்காது. ஓகே. மூணாவது ஒரு காரணம், நம்ம ஜியோ ஏர்டெல் ஏதாவது சம்பவம் பண்ணாங்கன்னா நெட்வொர்க் கிடைக்காது, அப்ப நமக்கு ஓபன் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கீழ வாங்க. இந்த பக்கம் வாட் ஆர் தி இ-புக்ஸ், இந்த லாஸ்ட்ல இருக்கு. அது ஜூம் பண்ணுங்க. ஓகே, இ-புக்னா என்ன சார்? நான் வந்து பிசிக்கல் புக் தான் பார்த்திருக்கேன். டியூசாப்ல இ-புக் தரேன் அப்படினா என்னன்னா, an e-book is an electronic version of traditional print book that can be read by using personal computer or by e-reader. ஒரு ஆப் மூலமா நீங்க என்ன பண்ணிக்க முடியும், அந்த இ-புக்கை நீங்க படிச்சு முடியும். பர்சனலா ஒரு புக் வாங்கி நீங்க படிக்கிறத விட நீங்க ஆன்லைன்ல படிக்கிறது தான் இ-புக். இந்த மாதிரி எல்லா டெக்னிக்கல் क्वेश्चंसக்கும், இன்சென்டிவ் பேஸ் பண்ண क्वेश्चंसக்கும், டியூசாப் பேஸ் பண்ண क्वेश्चंसக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் இந்த வெப்சைட்லயே இருக்கு. புரியுதா? உங்களோட क्वेश्चन எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல என்ன பண்ணலாம், நீங்க கேட்கலாம். ஆல்ரெடி இருக்கு, நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே. இல்ல சார் எனக்கு இதையும் மீறி எனக்கு क्वेश्चंस இருக்கு அப்படினா அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் அந்த இதுக்கு போங்க சார், கிளிக் பண்ணுங்க. இந்த பக்கம் ஆஃபரிங் இல்ல, இங்க அந்த ஆக்ட் நோ இருக்கு, ஆக்ட் நோ கிரிவியன்ஸ் கால் வந்து பாருங்க. இந்த பக்கம் ஆக்ட் நோ ஜூம் பண்ணுங்க. ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு அதே மாதிரி டவுட் இருக்குன்னா ரெண்டு ஆப்ஷன். ஒன்று கம்பெனி கான்டாக்ட் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணலாம், அதுக்கு ஹிந்தி தெரியணும், இங்கிலீஷ் தெரியணும். இல்ல சார் அப்படின்னா கிரிவியன்ஸ் கால் செல்ஸ் கொடுக்கலாம் நீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதோ கிளிக் பண்ணுங்க, மேல வாங்க. இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அதுலயே, இத ஜூம் பண்ணி பாருங்க. அதாவது அந்த இடத்துல ஒரு மெசேஜ் இருக்கு, நல்லா படிங்க. challenges are part of life, dues are both no grievance record. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கூட டியூஸ் ஆக போனது இல்லையே. ஒரு கிரேட் கிளாப் பண்ணிக்கலாம். அதையும் மீறி உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கீழே வாங்க. ஸோ இவங்க தான் அந்த போர்டு மெம்பர்ஸ், மிஸ்டர் ரிஷி ஷெஹரி சார் அண்ட் அனுராக் அவஸ்தி சார் அண்ட் பாவனா சர்மா. இவங்க தான் அந்த கிரிவன்ஸ் கேஸில் உங்களை டவுட்ஸ் கிளியர் பண்றவங்க. இன்னும் வந்து கீழே வாங்க, இன்னும் கீழே வாங்க. ரெண்டு ஃபார்மேட் இருக்கு, பிடிஎஃப் ஃபார்மேட் தான், ஆன்லைன் ஃபார்மேட். பிடிஎஃப் ஒர்க் ஆகாது, இப்போ ஆன்லைன் ஃபார்மேட் தான். கொஞ்சம் கிளிக் கொடுங்க. இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்க ஐடி நம்பர், உங்க ஃபுல் நேம், யூசர் நேம், இமெயில், மொபைல் நம்பர் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன சந்தேகம் குவாரிஸ் இருக்கோ அதை கொடுத்தீங்கன்னா டைரக்டா கம்பெனிக்கு அந்த மெயில் போயிடும். புரியுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருந்தா இதை நீங்க கிளிக் கொடுத்தாலும் அந்த கம்பெனி, சப்போஸ் நீங்க கேட்கிற क्वेश्चन ஆல்ரெடி ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு क्वेश्चंसல இருந்தா ஆன்சர் வராது. நீ கேட்கிற क्वेश्चन சம்பந்தமே இல்லாம டியூசர் சம்பந்தமே இல்லாம கேட்டீங்கன்னா அதுக்கும் வராது. டியூசர் சம்பந்தப்பட்ட क्वेश्चन இருக்கணும். இது வரைக்கும் யாரும் கேட்காத ஒரு क्वेश्चन இருந்தா மட்டும் தான் ஆன்சர் கிடைக்கும். Are you understand? புரியுதா? எஸ் சார். ஓகே, are you excited? எஸ். இதுதான் நம்ம டியூசாப்டோட வெப்சைட்டை ஓபன் பண்ணாம இவ்வளவு விஷயத்தை நம்ம கத்துக்கணும். யாரா ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்களா?